சூப்பர் சிங்கர் சரண்ராஜ் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு. என்ன இருக்குது அப்படின்னா, அவருடைய வீடு, அதே போல் அவர் எவ்வளோ கஷ்டத்துலேருந்து வந்திருக்காரு அப்படின்ட்டு பல விஷயங்களை பற்றி அவர் பேசியிருக்கார். அதுதான் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. சில நேரங்களில் நம்ம பலரை பார்க்கும்போது கடவுள் எப்படிலாம் எல்லோருக்கும் வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்துருக்காருன்ற ஒரு எண்ணம் வரும். இவர் என்ன சொல்லியிருக்காரு சமீபத்தில் இருக்க பேட்டியில் அப்படின்னா, எங்களுடைய வீடு பயங்கரமாக பார்த்திங்கன்னா மழையெல்லாம் வரும்பொழுது ரொம்பவே ஒழுகக்கூடிய நேரமெல்லாம் இருந்திருக்கு. அப்பா அம்மா எல்லாம் பார்த்திங்கன்னா தூங்கினதே கிடையாது. மழை நேரத்தில் உட்காந்து தான் இருப்பாங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி எனக்கு பாட்டு பாடி அதற்கப்புறம் நல்ல ஒரு நிலைமையில் வரணும், நான் ஒரு சிங்கராக வரணும் அப்படின்ற முடிவெடுத்தேன். அப்பா அம்மாவை நல்லா வச்சு பாதுகாக்கணும், காப்பாற்றணும் அப்படின்றதான் என்னுடைய நீண்ட நாளுடைய ஆசை. அதனால் நிச்சயமாக நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு இப்போது அவர் ரன்னரப் ஆனதுனால தொடர்ந்து அவருக்கு வாய்ப்புகள் வருது. இதை தாண்டி சென்னைக்கு தன்னுடைய அப்பா அம்மாவோடு இருக்கணும் அப்படின்னு இப்போது சரண்ராஜ் அவர்கள் சமீபத்தில் கொடுத்த பேட்டி சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, மௌனம் பேசியது படத்தினுடைய இயக்குனர் அமீர் அவர்கள் சில விஷயங்களை பேசியிருக்காரு. அந்த படம் வெளிவந்தப்போ நல்லா பார்த்திங்கன்னா ஒரு ரீச் இருந்தது, வெற்றி இருந்தது. அதை சூர்யா அவர்கள் எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தார். எனக்கு அந்தளவுக்கு எமோஷ்னலாக வெளிப்படுத்த தெரியலை. அவர் சொன்னதும் நான் அமைதியாகவே இருந்துட்டேன். ஒருவேளை அது அவருக்கு தவறாக புரிஞ்சிச்சா என்னன்னு தெரியலை. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே சூர்யாவை சாருன்னு கூப்பிடுங்கன்னு சொன்னார். நம்ம ஏன் அப்படி கூப்பிடணும், நம்ம பேசாமல் இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக ஒரு ஓரமாக ஒதுங்கிட்டேன். அதில் இருந்தே அவருக்கும் எனக்கும் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை அப்படின்னு இப்போ அமீர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதே போல் மீண்டும் எப்போவுமே நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி தானே, ஏன் நம்ம ஒரு சிலருக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அப்படி தான் அமீர் அவர்களுக்கும் வந்திருக்கு. அதுலேருந்தே நான் சூர்யா அவர்கள் கூட பேசுகிறதில்ல. எனக்கும் சூர்யா அவர்களுக்கும் இப்படி தான் நட்பு இல்லாமே போயிடுச்சு நீண்ட காலமாக அப்படின்னு இப்போ அமீர் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்துட்டுருக்கு. மௌனம் பேசியது திரைப்படம் மறுபடியும் ரீரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.